ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மழை காலத்தில், அதாவது கூலிங்காக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி டைமில் நார்மலாகவே பார்த்திங்கன்னா தசை வலி வரும், நம்மளுடைய கை கால் வலி இதெல்லாம் நார்மலாகவே வரும் எல்லாருக்குமே. அந்த எலும்பு தேய்மானம், எலும்பில் ப்ராப்ளம், வீக்காக இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் ருமட்டாய்டு இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தியாகவே வலியை கொடுக்கும். அந்த வலி சொன்னால் கூட மற்றவங்களுக்கு புரியாது, அந்த அளவுக்கு வலி இருக்கும். அதெல்லாம் நம்ம இந்த ருமட்டாய்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இதிலெல்லாம் சரி ஆகாது. பட் கொஞ்சம் எல்லாமே மனசு சார்ந்தது இல்லையா, இதை சாப்பிடும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட், சாப்பிட்டோம் குறையும் அப்படின்னும் தோணும். அந்த மெடிசனும் சாப்பிடும்போது அந்த எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். நார்மல் பீப்புள்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனுடைய இன்னொரு பேர் வஜ்ரவள்ளி. வஜ்ரம், உடம்பை வஜ்ரம் மாதிரி ஆக்கிறது அப்படின்னா, எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் வஜ்ரம் மாதிரி இருக்கும். இது நல்லா அந்த ஆயிலில் நல்லெண்ணெயில் போட்டு அதாவது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதனால தான் ஓரளவு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுருவேன், ஏன்னா கொஞ்சம் பிரண்டை அதிகமாக இருக்குது, அதனால். வறுத்துக்கலாம். பிரண்டை பொடியை நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நம்ம சாதத்தில் சூடாக இருக்கும்போது போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம். இல்லை நமக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் டெய்லி இதை பண்ண முடியாது. இதனுடைய ப்ராசஸிங் அதிகமாக இருக்குது இல்லையா, நாரெல்லாம் எடுக்கணும். பார்த்து பிஞ்சு பிரண்டையாக வாங்கிட்டா ரொம்ப வேலை இருக்காது, இல்லைன்னா கொஞ்சம் வேலை இருக்கும், கையெல்லாம் அரிக்கும். ஆனால் அவ்வளோ பலன் இருக்குது இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது. அந்த வலினால் படுற அவஸ்தையை விட இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டாலும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வலிகள்லாம் வராது. இது நம்மளுடைய திசுக்களை கூட ஸ்ட்ராங் பண்ணும், அதாவது தசை வலிகளை கூட தடுக்கக்கூடியது. இந்த வேலி ஓரம்லாம் இருக்கும், நம்ம கிடைக்கலன்னா விற்கிறவங்கள்ட்டேருந்து வாங்கி க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி துடைச்சி நாரெல்லாம் எடுத்து ஃபேனில் உணர்த்தி வச்சோம்னா நல்லா அதுவாகிடும். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லெண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுக்கலைன்னா நாக்கு அரிக்கும் அப்படியே. அதனால் நல்லெண்ணெயெல்லாம் நல்லா அப்படி கீழே மயிலமாக போட்டு அதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இதை வதக்கிண்டா போதும். இதுலேருந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் இருக்குது, அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே நம்ம மீதியெல்லாம் வறுத்துக்கலாம் இந்த ஆயில்லையே. மீதி இருக்கிற ஆயிலில் நான் நிறைய எடுத்துட்டுருக்கேன் பிரண்டை. இந்த அளவுக்கு நான் புளி போட்டுக்கிறேன். உங்களுக்கு போன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா புளி கண்டிப்பாக குறைச்சிக்கணும். நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக பொடிக்கு புளியை தவிர வேறு எதுவும் போட்டுக்க முடியாது. நீங்கள் சப்போஸ் தொகையெல்லாம் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா தொகையிலும் நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் தரேன். நீங்கள் அந்த மாதிரி ஃபார்மில் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் பிரண்டை எடுத்துக்கணும், அவ்வளோதான். அப்போ நீங்கள் புளிக்கு பதிலாக தக்காளி சேர்த்துக்கலாம். புளியை லைட்டாக வறுத்துண்டாச்சு, இதையும் ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உளுந்து, கருப்பு உளுந்து இருந்தால் ரொம்பவே பெட்டர், நீங்கள் அதை போட்டுக்கலாம். நான் ஒயிட் போட்டுருக்கேன். கடலைப்பருப்பு, எள்ளு, மிளகு, ஜீரகம், இது கூடவே இதுக்கு தேவையான கல்லுப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். விட்டமின் சி பிரண்டையில் அதிகமாக இருக்குது, கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. எலும்புகளுக்கு கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரண்டை எலும்புகளுக்கு மட்டும் நல்லது இல்லைங்க,
கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய பவரும் அதுக்கு இருக்குது. எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய தன்மையும் அதில் இருக்குது. நான் கொஞ்சம் முத்தல் பிரண்டையெல்லாம் பார்த்திங்களா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லெண்ணெயை கொஞ்சம் வானிலையில் விட்டு ஹீட் பண்ணி இந்த குட்டியாக கட் பண்ண பிரண்டையை போட்டு நல்லா காய்ச்சி அது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் காய்ச்சி எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுட்டோன்னா இந்த வலிகள் உள்ள இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் கேட்கும். வெளிப்பூச்சுக்கும் நல்லது, உள்ளே சாப்பிட்றதுக்கும் நல்லது. இது தெரியாதது இல்லை, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சவங்களுமே இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் இல்லையா, மறந்துருப்போம் இல்லையா, அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும். என்னுடைய வியூவர்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எலும்புகள்லாம் பலப்படும். குழந்தைகளுக்கு இப்போலேருந்தே கொடுக்க ஆரம்பிங்க. கிடைக்கும்போது பார்க்கும்போது வாங்கி வச்சுட்டோம்னா ஃப்ரீயாக இருக்கும்போது இதை நம்ம பண்ணிக்கலாம். தொகையில் அரைச்சா அப்பயே தான் சாப்பிடணும், மிஞ்சி போனால் ஒரு 2 நாள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா லாங் டேஸ் நம்ம வச்சு சாப்பிட்லாம். 1 வீக் வச்சு சாப்பிட்டா திரும்பியும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி தொக்கு ஃபார்மேட்டில் பண்ணிங்கன்னா கூட வச்சு சாப்பிடலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் இல்லையா, அதுக்காக தான். வலி வந்தால் நம்ம தாங்க படணும் கஷ்டம். ஆஸ்பத்திரி போகிறதாகட்டும், அடுத்த வேலைகள் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொன்னேன், வந்தவங்களுக்கு அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். எதுவுமே பண்ண முடியாது, முடங்கி போயிடுவாங்க அப்படியே. இந்த மாதிரிலாம் எதுக்கு கஷ்டப்படணும், இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. எதுவுமே உங்களால் பண்ண முடியல, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா கடையில் கிடைக்கும், அதை வாங்கி சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மழை காலத்தில் நார்மலாகவே அவுட்புட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மழை காலத்தில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இந்த போன் பெயின்லாம் வந்துடுது, தசை வலிலாம் வந்துடுதுன்னா இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூட முடியாது. இப்படியெல்லாம் வறுக்கவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் முன்னாடியே நம்மளை பாதுகாத்துக்கிறது நல்லது. அவ்வளோதான். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஹீட்டில் கொஞ்ச நாள் இருக்கட்டும். கம்ப்ளீட்டாக இதை ஆற வச்சு அரைச்சிக்க வேண்டியதாங்க. இது என்ன பெரிய கஷ்டம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதோட பெருங்காயம் என்னுடைய ஃபேவரட், நிறையா போட்டுக்கிறேன். கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சினாலும் சரி, இல்லை பருப்பு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து அரைச்சினாலும் சரி. சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லது தானே இதுவும். நான் பூண்டு சேர்த்துக்கல, நீங்கள் கண்டிப்பாக பூண்டும் போட்டுக்கலாம். பூண்டு ரத்தத்தை சுத்தப்படுத்தும், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த புளி ஃப்ரை பண்ணுறேன் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் பூண்டை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா பூண்டு நான் போட்டேன்னா எல்லா நாளும் சாப்பிட முடியாதுங்கிறதுனால நான் பூண்டு போட்டுக்கல. நினச்சப்ப அதை போட்டு சாப்பிட முடியாது, அதனால நான் பூண்டு அவாய்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதெல்லாம் நான் பூண்டு அவாய்ட் பண்ணிடுறேன். நீங்கள் பூண்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறவா வந்து பூண்டு போட்டு கண்டிப்பாக இதோட வறுத்துக்கோங்க. நல்லது தான் பூண்டு. அது ஆறுறதுக்குள்ளே இந்த பிரண்டை எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு கரண்டி. கொஞ்சம் பிரண்டை எடுத்து இதில் போட்டு காய்ச்சறேன். எண்ணெய் இந்த கலர் மாறுற வரைக்கும் இதை காய்ச்சிக்கலாம். இதனுடைய எசன்ஸ் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கணும். வெடிக்கும், கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா பச்சையம் இருக்கு இல்லையா, அந்த பச்சையெல்லாம் ஹீட் ஆக கொஞ்சம் வெடிக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயாச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு ரிவர்ஸ் பட்டனில் அந்த பிரண்டையை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரிவர்ஸ் பட்டனில் விட்டு எடுக்கணும். பருப்பை முன்னாடியே நீங்கள் அரைச்சிக்கணும். கம்ப்ளீட்டாக இது ஆறினோடனே நல்லா கொஞ்சம் உதிரியாகவே ஆகிடும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூடாக இருக்கும்போது அரைக்காதீங்க. அது மாதிரி ஒரே ஃபோர்ஸாக அரைச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து தொகையில் மாதிரி ஆகிடும். கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது இந்த ஆயில் பார்த்திங்களா, இதுலேருந்து நம்ம தனியாக இதுலேயும் இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தனியாக அதை எடுத்துகிட்டு கூட பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இது ஊற இதனுடைய எசன்ஸும் இதில் இறங்கும். நம்மளுடைய எலும்புகள் பலமாகணும், நமக்கு வந்து ரொமட்டாய்டு மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது, தசை வலியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். எடுத்துக்கும் போது வஜ்ரம் மாதிரி ஆகிடும் நம்ம உடம்பு. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சூடான சாதத்தில் நல்லெண்ணெயை விட்டு சாப்பிடும்போது
அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்பட்டது அப்படின்னா ட்ரை சில்லி இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் வறுக்கும்போது போட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.